إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த ஜும்மா உரையில் உணவு தொடர்பாக மார்க்கத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான சில சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். அன்பானவர்களே, குர்ஆனில் மாஇதா என்கிற பெயரில் ஒரு அத்தியாயம், ஒரு சூரா இருக்கிறது. 5வது அத்தியாயம். மாஇதா என்று சொன்னால் தஸ்தர்கான், சாப்பிடுவதற்காக விரிக்கக்கூடிய விரிப்பு என்று அர்த்தம். அந்த பெயரே உணவு தொடர்பான ஒரு பெயர் தான். மேலும் அந்த சூறாவிற்குள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணவு தொடர்பாக, குறிப்பாக ஹராமாக்கப்பட்ட உணவுகள் தொடர்பாக பல சட்டத்திட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். ஹராமாக்கப்பட்ட உணவுகள் என்னென்ன என்கிற ஒரு பட்டியல், வேட்டையாடுதல், அந்த வேட்டையாடப்படும் விலங்கு எப்போது ஹலாலாகும் எப்போது ஹராமாகும் என்கிற சில சட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூறாவில் குறிப்பிடுகிறான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணவு தொடர்பாகவே ஒரு பெயரை சூட்டி ஒரு சூறாவை இறக்கி வைத்து அந்த சூறாவில் உணவு தொடர்பான, ஹராமாக்கப்பட்ட உணவுகள் தொடர்பான பல சட்டங்களையும் சொல்கிறான் என்று சொன்னால், நாம் என்ன சாப்பிடுகிறோம், நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவின் தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஏற்படும், இது எல்லாமே மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சாப்பிடுவது, வயிறை நிரப்புவது என்பது மனிதனுடைய ஒரு தேவையாக இருந்தாலும், உலகம் சார்ந்த ஒரு அன்றாட வாழ்க்கை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அந்த விஷயத்திலும் மார்க்க சட்டத்திட்டங்களை நாம் ஏற்று நடக்க வேண்டும் என்கிற முக்கியத்துவத்தை இந்த விஷயம் சுட்டி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், இன்னல்லாஹ தஆலா தய்யிபுன் வலா யக்பலு இல்லா தய்யிபா. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையானவன், தூய்மையானதை மட்டுமே அவன் ஏற்றுக்கொள்கிறான். தூய்மையற்ற விஷயங்களை அல்லாஹ் கபூல் செய்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. வ இன்னல்லாஹ அமரல் முஃமினீன் பிமா அமர பிஹில் முர்சலீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதர்களுக்கு என்ன கட்டளையிடுகிறானோ அதே விஷயத்தை தான் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கும் கட்டளையிடுகிறான் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனில் இருந்து 2 வசனங்களை ஓதி காட்டினார்கள். அதில் முதலாவது வசனம், அந்த வசனத்தில் எல்லா தூதர்களை பார்த்து சொல்கிறான், யா அய்யுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத் வஅமலு ஸாலிஹா. ரசூல்மார்களே, தூய்மையானதை சாப்பிடுங்கள், சாலிஹான அமல்களை செய்யுங்கள். தூய்மையானதை அல்லாஹ் அனுமதித்ததை சாப்பிட்டு அடுத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, அமல் செய்வது. நம்பிக்கையாளர்களை பார்த்து அல்லாஹ் அதே விஷயத்தை சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து தூய்மையானதை நீங்கள் புசியுங்கள், சாப்பிடுங்கள். வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் படைத்த அல்லாஹ்வுக்கு, உங்களுக்கு ரிஸ்க் வழங்கக்கூடிய இறைவனுக்கு மட்டுமே இபாதத் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். தூய்மையானதை சாப்பிட்ட பிறகு அவனை மட்டுமே வணங்கி வழிபட்டு அவனுக்கு ஷுக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணத்திற்கு ஒரு நபரை குறித்து சொல்கிறார்கள். சும்ம தக்கர ரஜுல் யுதீலு ஸஃபர்,
அஷ்அஸ அக்பர் யமுத்து யதைஹி இல ஸமாஇ யா ரப்பி யா ரப். ஒருவர் நீண்ட பயணத்தை மேற்கொள்கிறார். பயணத்தில் துவா செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நமக்கு தெரியும். நீண்ட பயணத்தை மேற்கொள்கிறார், பயணத்தை செய்கிறார். அஷ்அஸ அக்பர், அவருடைய முடியெல்லாம் கலைந்திருக்கிறது, ஆடையெல்லாம் புழுதி படிந்த நிலையில், தூசி படிந்த நிலையில் இருக்கிறது. ஆக மெய் மறந்து என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை மறந்து துவா செய்வதிலே மிக தீவிரமாக இருக்கிறார். யமுத்து யதைஹி இல ஸமா, தன்னுடைய இரு கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி துவா செய்கிறார். கைகளை உயர்த்தி துவா செய்தாலும் துவா சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நமக்கு தெரியும். மேலும் துவா செய்யும் பொழுது யா ரப் யா ரப், என் இறைவனே, என் இரட்சகனே என்று அல்லாஹ்வின் ஒரு அழகிய திருநாமத்தை சொல்லி சொல்லி துவா செய்கிறார். அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி துவா செய்தாலும் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நாம் படித்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இத்தனை விஷயங்கள் இருந்தும் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. காரணம் ஒமத்அமுஹு ஹராம், அந்த நபருடைய உணவு ஹராமானது, ஹராமானதை சாப்பிடுகிறார். ஒமஷ்ரபுஹு ஹராம், அந்த நபருடைய குடிபானம் ஹராமானது, ஹராமானதை குடிக்கிறார். ஒமல்பசுஹு ஹராம், அவருடைய ஆடை ஹராமானது, ஹராமான ஆடையை ஹராமான வழியில் சம்பாதித்த காசை கொண்டு வாங்கிய ஆடையை அணிகிறார். வகுஸ்ஸிய பில் ஹராம், ஹராமானதை சாப்பிட்டு சாப்பிட்டே அவர் தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், அப்படி இருக்க அந்த நபருடைய துவா எங்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த ஹதீஸ் ஹராமானதை உட்கொண்டால், ஹராமான விஷயத்தை, தடுக்கப்பட்ட விஷயத்தை நாம் சாப்பிட்டால் அது நம்முடைய துவாவை தடுத்து விடும். துவா மீது அந்த தாக்கம் நேரடியாக பிரதிபலிக்கும். அது மட்டுமல்லாமல் மற்ற வணக்க வழிபாடுகளிலும் ஹராமான உணவின் தாக்கம் ஏற்படலாம். அப்படி இருக்க அன்பானவர்களே, நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்கிற விஷயத்திலும் மிக மிக தெளிவாக இருக்க வேண்டும். மார்க்க சட்டத்திட்டங்களை நாம் ஏற்று நடக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பானவர்களே, இஸ்லாத்தில் ஒரு விஷயம் சாப்பிடக்கூடாது, இது ஹராம் என்று சொல்லப்பட்டால் அதற்கு அடிப்படையாக சில காரணங்கள் இருக்கலாம். ஒரு விஷயத்தை இஸ்லாம் இது நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று ஹராமாக்குகிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் சில முக்கிய காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒரு காரணம் என்ன? அந்த விஷயம் விஷம் கொண்ட விஷயமாக இருக்கலாம். அதை சாப்பிட்டால் மனித உடலுக்கு அது ஒத்துக்காது, மனித உடலுக்கு தீங்கு ஏற்படும் என்கிற ஒரு அடிப்படை காரணமாக இருக்கலாம். அந்த அடிப்படையில் பல்லி சாப்பிடக்கூடாது, அந்த அடிப்படையில் பாம்பு சாப்பிடக்கூடாது, இப்போது சொன்ன அந்த காரணத்தின் அடிப்படையில் எலியை சாப்பிடக்கூடாது. இது எல்லாம் என்னது? உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாம் அவசியம் மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட ஒன்றாக தான் இருக்க முடியும். இரண்டாவது ஒரு முக்கிய காரணம் தான், ஒரு பொருள் நஜீஸாக, அதாவது அசுத்தமான ஒரு பொருளாக இருக்கிறது. அந்த பொருள் ஒரு அசுத்தமான பொருள், நஜீஸான பொருள் என்று சொன்னால் அதையும் ஒரு மனிதர் நினைச்சக்கூடாது, உட்கொள்ளக்கூடாது. அதுவும் மனித உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடியதாக தான் இருக்கும். அது அசுத்தமும் கூட. அசுத்தம் என்கிற அந்த விஷயம் மட்டுமல்லாமல் அது மனித உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இரண்டு காரணங்கள் அதில் இருக்கிறது என்று சொன்னால் அதையும் இஸ்லாம் நிச்சயமாக ஹராமாக்கும். அந்த அடிப்படையில் ஹின்சீர் ஹராம், அதாவது பன்றியை சாப்பிடுவது ஹராம், அல்லது அசுத்தமான ஏதோ ஒரு பொருளை உட்கொள்வதும் மார்க்கத்தில் ஹராம். இது ஒரு சட்டம். மூன்றாவதாக அன்பானவர்களே, மார்க்கத்தில் ஒரு விஷயம் ஹராமாக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் நம்முடைய ஈமானை அது பாதிக்கிறது என்கிற ஒரு காரணமும் இருக்கலாம். உடலை பாதிக்கக்கூடிய விஷயமும் ஹராமானது, அதே போல்தான் நம்முடைய ஈமானை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அதையும் இஸ்லாம் நினைச்சுகிறது, ஹராமாக்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு சட்டம் தான் என்னது? சிலைகளுக்காக அல்லது ஷிர்கான விஷயங்களுக்காக வேண்டி அறுக்கப்பட்ட பிராணிகள். அது சிலைகளுக்காக அறுக்கப்பட்டாலும் ஹராம் தான், அல்லது தர்காக்களில் அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக வேண்டி பிரத்யேகமாக அறுக்கப்பட்ட பிராணிகளாக இருந்தாலும் அது ஹராம் தான். அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயரை சொல்லி அறுக்கப்பட்டாலும் அதுவும் ஷிர்கான விதத்தில் அறுக்கப்பட்ட பிராணி தான், அதுவும் ஹராம். ஆக இது நம்முடைய உடலை பாதிக்காத அநேகமாக, ஆனால் நம்முடைய ஈமானை பாதிக்கலாம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு அதை ஹராமாக்குகிறான். சொல்ல போனால் அன்பானவர்களே, நாம் எல்லோரும் அறிந்து வைத்த ஒரு சட்டம், உயிர் போகிறது, சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை ஹராமான ஒரு பொருளை தவிர என்கிற ஒரு நிர்பந்தம் வந்தால், நெருக்கடி வந்தால், உயிர் தப்பிப்பதற்காக தேவையான அளவிற்கு, உயிர் தப்பிப்பதற்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு என்ன செய்யலாம், அந்த ஹராமை சாப்பிடலாம் என்று அல்லாஹ் குர்ஆனில் அனுமதி தருகிறான். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பேச்சுக்கு ஒரு பக்கம் உயிர் போகிறது, ஒரு பக்கம் உயிர் தப்பிப்பதற்காக
பன்றி கறி இல்லையா, இரண்டாவது என்ன, ஷிர்கான வழியில் அறுக்கப்பட்ட ஒரு ஆடு, அந்த ஆட்டின் கறி, இரண்டு விஷயங்கள் இருந்தால் இந்த இரண்டில் எதை சாப்பிட்டு உயிர் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அறிஞர்கள் சொல்கிறார்கள், பன்றி கறியை சாப்பிட்டு தன்னுடைய உயிரை நினைவிடும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். காரணம், பன்றி கறி ஹராமாக்கப்பட்டதற்கு காரணம் தௌஹீது ஷிர்க் போன்ற விஷயங்கள் அல்ல. ஆனால் இங்கு ஷிர்கான நோக்கத்திலே சிலைகளுக்காக அறுக்கப்பட்ட ஒரு பிராணி, அது ஹலாலான பிராணி தான், ஆடுதான், மாடுதான், ஆனால் அது ஷிர்கான வழியில் அறுக்கப்பட்டது நமக்கு உறுதியாக தெரிகிறது என்று சொன்னால் அதை நினைக்கக்கூடாது. நெருக்கடி என்று வரும் பொழுது அதை விட்டு வேறு ஒரு பொருள், ஹராமான பொருள் இருக்க அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிற அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், ஷிர்கான விதத்தில் அறுக்கப்பட்ட பிராணிகள் ஹராமானவை, அதை அறவே நேசிக்கூடாது, உட்கொள்ளக்கூடாது. அதே போல் தான் அன்பானவர்களே, நான்காவது ஒரு காரணம், ஒரு விஷயம் மார்க்கத்தில் ஹராமாக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு இன்னொரு காரணம்தான், அந்த பொருள் சுத்தமான பொருள் அல்லது ஹலாலான பொருளாக இருந்தாலும் அதை சம்பாதித்த விதம் ஹராமாக இருந்தால், பிறருடைய பொருளை அபகரித்து அதை கொண்டு வந்திருக்கிறார்கள், ஏமாற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள், திருடிதான் அந்த பொருளை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று ஹராமான வழியில் அதை கொண்டு வந்திருந்தால் அந்த பொருளும் ஹராமாகிவிடும். இதுதான் மார்க்கத்தில் ஒரு பொருள் சாப்பிடக்கூடாது, ஒரு விஷயத்தை சாப்பிடக்கூடாது என்று சொல்வதற்கான அடிப்படை காரணங்கள். அந்த காரணங்களின் அடிப்படையில் இப்போது நாம் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸில் இந்த விஷயத்தை சாப்பிடுவது ஹராம் என்று சொல்லப்பட்ட உணவு வகைகள் என்ன என்று பார்க்கலாம். மற்ற மக்கள் அதை சாப்பிடக்கூடியவராக இருக்கலாம், ஆனால் அதை நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லிம் நினைச்சக்கூடாது, உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட விஷயங்களில் ஒன்று என்ன, தானாக இறந்தவை, தானாக இறந்தவை, மையித், பிஸ்மில்லா என்று அறுத்து அதனுடைய உயிர் போகவில்லை, மாறாக தானாக போய்விட்டது. தானாக போய்விட்டது என்று சொல்லும் பொழுது அதனுடைய காரணங்கள் பல காரணங்களாக இருக்கலாம். ஒன்று, அதனுடைய நேரம் வந்து விட்டது, உயிர் போய்விட்டது, பார்க்கிறோம் உயிர் இல்லை, இல்லையா, அது ஆடு மாடு ஒட்டகம் என்கிற ஹலாலான விலங்காக இருந்தாலும் மேலிருந்து உயர்ந்த இடத்திலிருந்து கீழே விழுந்து உயிர் போய்விட்டது, அல்லது இரண்டு விலங்குகள் முட்டி மோதி ஒரு விலங்கின் உயிர் போய்விட்டது என்று எந்த காரணமாக இருந்தாலும் சரி, அல்லது வேகமாக ஒரு வண்டி வந்து மோதிய காரணத்தினால் உயிர் போய்விட்டது என்று எந்த காரணமாக இருந்தாலும் பிஸ்மில்லா என்று சொல்லி அறுப்பது என்கிற அந்த வழிமுறை அல்லாமல், அல்லது பிஸ்மில்லா என்று வேட்டையாடக்கூடிய அந்த வழிமுறை அல்லாமல் உயிர் போய்விட்டது என்று சொன்னால் அதுதான் மையித், தானாக இறந்தவை. அது ஆடு மாடு ஒட்டகமாக இருந்தாலும் அது என்னதான், அசுத்தம்தான், அதை சாப்பிடக்கூடாது, ஹராம். அதே போல் தான் அன்பானவர்களே, ஓடும் ரத்தம், வடியும் ரத்தம், ஓடும் ரத்தம், வடியும் ரத்தம் என்று சொன்னால் என்ன, பிஸ்மில்லா என்று சொல்லி ஒரு ஆட்டை அறுக்கிறோம், ஒரு மாட்டை அறுக்கிறோம் என்று சொன்னால் அறுக்கும் பொழுது வெளியே வரக்கூடிய அந்த ரத்தம் தான் என்னது, ஓடும் ரத்தம், வடியும் ரத்தம், அதுதான் ஹராம். ஆம், ரத்தம் வெளியேறிய பிறகு நரம்புகளில் இருக்கக்கூடிய ரத்தமோ அல்லது கரியில் ஒட்டி இருக்கக்கூடிய ரத்தமோ அது என்ன கிடையாது, இன்ஷா அல்லாஹ் ஹராம் கிடையாது. வடியும் ரத்தம், ஓடும் ரத்தம், இதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஹராம் என்று சொல்கிறான். இதற்கு பின்னால் உள்ள காரணம் என்று நாம் யோசித்து பார்த்தால் என்ன இருக்கும், அதில் பலவிதமான விஷ பூச்சிகள் இருக்கலாம், அதை ரத்தத்தை சாப்பிட்டால் அல்லது குடித்தால் நவுது பில்லா அது உடல்நிலை பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வடியும் ரத்தத்தை ஹராமாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் சில மக்களை நாம் பார்ப்போம், அந்த இரத்தத்தை வெயிலில் காய வைத்த பிறகு அது என்னவாக மாறிவிடும், பார்ப்பதற்கு அது ஈரல் மாதிரி மாறிவிடும் அநேகமாக, அதை எடுத்து என்ன செய்வார்கள், சமைத்து சாப்பிடுவார்கள். இப்படியெல்லாம் செய்கிறார்கள் சில முஸ்லிம் அல்லாதவர்கள். ஆக இப்படி செய்யக்கூடாது, இது ஹராமான ஒன்று. மூன்றாவதாக ஹின்சீர், பன்றி, முழுமையாக அது ஹராம். அதுடைய கரியாக இருந்தாலும் சரி, அதுடைய கொழுப்பாக இருந்தாலும் சரி, அதை சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அது மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட ஒன்று. நான்காவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயரை சொல்லாமல் பிறருடைய பெயரை சொல்லி அறுக்கப்பட்ட அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக ஷிர்கான முறையில் அறுக்கப்பட்ட பிராணிகள், அது சிலைகளுக்காக அறுக்கப்பட்டாலும் சரி, அல்லது முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர்கள் தர்காக்களுக்கு சென்று அங்கு அடக்கம் செய்யப்பட்டவர்கள் பெயரில் பிரத்யேகமாக அறுத்தாலும் சரி, இது எல்லாமே ஷிர்கான முறையில் அறுக்கப்பட்ட பிராணிகள், இது எல்லாமே ஹராமானவை. இப்போது சொன்ன அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்கிறான். மாயிதா அத்தியாயத்தின் வசனத்திலே ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தது வத்தமு வலஹ்முல் ஹின்சீர் வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹ், தானாக இறந்தவை ஹராம், ரத்தம் ஹராம், வடியும் ரத்தம் ஹராம். அதே போல ஹின்சீர், பன்றி கறி ஹராம், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்ட பிராணிகளும் ஹராம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு
அடுத்து தானாக இறந்தவைக்கு சில உதாரணங்களையும் அல்லாஹ் சொல்கிறான். மேலிருந்து கீழே விழுந்து இறந்த பிராணியாக இருக்கட்டும், அல்லது வேறு ஒரு பிராணி முட்டியதால் இறந்து போன பிராணியாக இருக்கட்டும், அல்லது கல்லால் அடித்து அல்லது கம்பால் அடித்து இறந்து போன ஒரு ஆடு மாடாக இருக்கட்டும், இவைகள் ஹராம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இல்லாம தக்கைத்தும், ஆம் நீங்கள் பிஸ்மில்லா என்று சொல்லி அறுத்தாலே தவிர. என்ன அர்த்தம்? மேலிருந்து ஒரு பிராணி கீழே விழுந்தது, போய் பார்க்கிறோம், ஓடி போய் பார்க்கிறோம், இன்னும் உயிர் போகவில்லை, மூச்சு வாங்கி கொண்டுதான் இருக்கிற அந்த பிராணி என்று சொன்னால் உடனே பிஸ்மில்லா என்று சொல்லி அறுத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அது ஹலால். வேகமாக ஒரு கார் வந்து ஒரு ஆட்டின் மீது அல்லது மாடு மீது மோதியது, வேகமாக போய் பார்க்கிறோம், மூச்சு வாங்கி கொண்டு இருக்கிறது, பிஸ்மில்லா என்று சொல்லி அறுத்து விட்டோம் என்று சொன்னால் ஹலால். இல்லாம தக்கைத்தும், ஆனால் போய் பார்க்கிறோம் ஏற்கனவே உயிர் போய்விட்டது என்று சொன்னால் அது ஹராம். அது ஆடு மாடு ஒட்டகமாக இருந்தாலும் சரியே. ஆக இது எல்லாமே ஹராமாக்கப்பட்டவை. அடுத்ததாக அன்பானவர்களே, மது ஹராம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அறிவிக்கிறான். மது மாத்திரமல்ல, மது எப்படி போதையை ஏற்படுத்துகிறதோ அதேபோல் போதை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு குடிபானமும் அல்லது போதை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சாப்பிடக்கூடிய பொருளும் ஹராமானது தான். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள், போதை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றும் மதுதான், மது போன்றதுதான், ஒவ்வொரு மதுவும் என்னதான் ஹராம் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். அடுத்ததாக அன்பானவர்களே, விலங்குகள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு சட்டத்தை சொல்கிறார்கள். அந்த சட்டத்தில் எந்தெந்த விலங்கு வருமோ அதெல்லாம் மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட விலங்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சட்டம் என்ன? விலங்குகள் தொடர்பாக குல்லு தி நாபின் மினஸ் சிபா, கோரைப்பல் கொண்ட ஒவ்வொரு விலங்கும் ஹராம் தான். கோரைப்பல் உள்ள ஒவ்வொரு, சிங்கப்பல் என்று சொல்லுவோமே, அந்த சிங்கப்பல் கொண்ட கோரைப்பல் கொண்ட ஒவ்வொரு விலங்கும் ஹராம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆக இந்த ஹதீஸின் அடிப்படையில் தனித்தனியாக சிங்கம் ஹராம் என்பதற்கு தனி ஹதீஸ் தேவையில்லை, கரடி ஹராம் என்று சொல்வதற்கு தனி ஹதீஸ் தேவையில்லை, நரி ஹராம் என்று சொல்வதற்கு, ஓனாய் ஹராம் என்று சொல்வதற்கு தனித்தனி ஹதீஸ் எல்லாம் தேவையில்லை. கோரை பல் உள்ள சிங்கப்பல் உள்ள ஒவ்வொரு விலங்கும் ஹராம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொதுவான சட்டத்தை சொல்லிவிட்டார்கள். ஆக அந்த கோரை பல் உள்ள ஒவ்வொரு விலங்கு ஹராம். சரி, பறவைகள் என்று எடுத்துக்கொண்டால் எந்தெந்த பறவை ஹராம் என்பதற்கும் ரசூல் அவர்கள் பொதுவான ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டார்கள். என்ன சட்டம்? குல்லு தி மிஹ்லபின் மினத் தொய்ர், கூர்மையான நகங்கள் கொண்ட, கொக்கி போன்ற நகங்கள் இருக்குமே, அந்த கூர்மையான நகங்கள் கொண்ட ஒவ்வொரு பறவையும் ஹராம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறவைகளுக்கு தனியாக ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டார்கள். ஆக கழுகு ஹராம் என்று சொல்வதற்கு தனி ஆதாரம் தேவையில்லை. பருந்து சாப்பிடக்கூடாது ஹராம், காகத்தை சாப்பிடக்கூடாது ஹராம், கிளியை சாப்பிடக்கூடாது ஹராம் என்று தனித்தனி ஹதீஸ் தேவையில்லை. ஒரே சட்டத்தை ரசூல் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். கூர்மையான நகம் கொண்ட, அந்த கொக்கி போன்ற நகம் கொண்ட ஒவ்வொரு பறவையும் ஹராம் தான். இது பறவைகள் தொடர்பாக ரசூல் அவர்கள் சொன்ன ஒரு சட்டம். அடுத்தபடியாக அன்பானவர்களை, எல்லா அறிஞர்கள் ஒருமித்த கருத்தாக சொல்கிறார்கள், எந்தெந்த விலங்குகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லக்கூடாது என்று சொன்னார்களோ அதை சாப்பிடுவது ஹராமாகும். எந்தெந்த விஷயத்தை ரசூல் அவர்கள் கொல்லக்கூடாது என்று சொன்னார்கள் என்று பார்த்தால், தேனியை கொல்லக்கூடாது, ஹதீஸில் தடை வந்துள்ளது. தவளையை கொல்லக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஹுத்ஹுத் என்கிற பறவை, இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் வருமே, ஹுத்ஹுத் என்கிற பறவை, அதை கொல்லக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆக இது எல்லாமே கொல்லக்கூடாது என்று சொல்லப்பட்ட பிராணிகள், அதுவும் என்னதான் ஹராம் தான். அடுத்ததாக அன்பானவர்களே, இன்னொரு சட்டம் ஏகோபித்த கருத்தாக அறிஞர்கள் சொல்கிறார்கள், எந்தெந்த விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கொன்று விடுங்கள், அதை எங்கு பார்த்தாலும் கொன்று விடுங்கள் என்று சொன்னார்களோ, அல்லது ஹரமை தவிர வெளியே எங்கு பார்த்தாலும் கொன்று விடுங்கள் என்று ரசூல் அவர்கள் கொலை செய்யும்படி சொன்னார்களோ, அத்தகைய பிராணிகளும் என்னதான் ஹராம் தான். அந்த விதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எலியை கொல்லும்படி சொல்லியிருக்கிறார். ஆக எலி ஹராம் என்று சொல்வதற்கு தனி ஹதீஸ் நமக்கு தேவையில்லை. இந்த ஹதீஸின் அடிப்படையில் அது என்னது? ஹராம். எலியை கொல்லும்படி ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாம்பை எங்கு கண்டாலும் பாம்பை கொன்று விடுங்கள், தொழுகையில் இருக்கும் பொழுது கண்டாலும் என்ன செய்ய வேண்டும்? தொழுகை விட்டு அதை கொலை செய்து விட வேண்டும், கொன்று விட வேண்டும் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். ஆக தேல் இருக்கிறது, இது எல்லாமே விஷம் உள்ள பிராணிகள் அல்லது இன்செக்ட்ஸ், அதை கொன்று விடும்படி ரசூல் அவர்கள் சொன்னார்கள். ஆக எதை ரசூல் அவர்கள் கொல்லும்படி சொன்னார்களோ அதுவும் ஹராம். அதே போல் அன்பானவர்களே, பொதுவான இன்னொரு சட்டம் தான், எந்தெந்த விஷயம் மனித உடலுக்கு தீங்கை ஏற்படுத்துமோ அதுவும் மார்க்கத்தில் ஹராம். அதற்கு நமக்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் கிடைக்காமல் போனாலும் ஒரு பேச்சுக்கு, ஆனால் அதை குறித்து இந்த காலத்தில் ஆராய்ந்து
இந்த காலத்தில் உள்ள மருத்துவர்கள் எல்லாம் ஆராய்ந்து இந்த பொருளை சாப்பிட்டால் மனித உடலுக்கு அது ஒத்துக்காது என்று அந்த துறையை சம்பந்தப்பட்ட மக்கள் ஒருமித்த கருத்தாக சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதையும் என்ன செய்ய வேண்டும்? மார்க்க அடிப்படையில் இது ஹராம் என்றுதான் ஃபத்வா கொடுக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸில் அதற்கு நேரடியான ஆதாரம் கிடைக்காமல் போனாலும் சரி. ஆக அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, இந்த காலத்தில் இந்த ஸ்மோக்கிங் செய்யக்கூடிய பழக்கம், அது சிகரெட் பீடியா இருக்கட்டும் அல்லது பல பல விதமான விஷயங்கள் நினைச்சுவார்கள், சாப்பிடுவார்கள், பான் பராக் போன்ற விஷயங்கள். அது என்னதான் செடி கொடிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு பொருளாக இருந்தாலும் அது சாப்பிடலாமா கூடாதா, அதை பயன்படுத்தலாமா கூடாதா என்று கேட்டால் குர்ஆன் ஹதீஸில் அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அது ஹராம் என்று சொல்வதற்கு எந்த ஒரு ஹதீஸும் இல்லை என்று சொல்லி ஹலால் என்று சொல்லிவிட முடியாது. அதை சாப்பிடுவதில் என்ன பயன்? சரி, பயன் இருந்தாலும் பயன் அதிகமா அல்லது தீங்கு அதிகமா என்று பார்க்கும் பொழுது தீங்குதான் அதிகம். அல்லது பயன் ஏதும் இல்லை, முழுக்க முழுக்க தீங்குதான் என்று சொன்னால் அதுவும் மார்க்க அடிப்படையில் ஹராம் தான் என்று சொல்ல வேண்டும். ஆக ஒரு பொருள் மனித உடலுக்கு தீங்கு மாத்திரம் இழைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. அல்லது மதுவை குறித்து அல்லாஹ் சொல்வானே, அது நன்மை உண்டு, ஆனால் நன்மையை விட தீங்குதான் அதிகம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறானே, அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு பொருளில் ஏதோ நன்மைகள் இருந்தாலும் நன்மையை காட்டிலும் தீங்குதான் அதிகம், தீமைதான் அதிகம் என்று இருந்தாலும் அதுவும் என்னதான் மார்க்க ரீதியாக ஹராம். அதே போல் அன்பானவர்களே, ஹராமான வழியில் சம்பாதித்த காசை கொண்டு வாங்கிய பொருட்கள் அதுவும் ஹராம் தான். அது வாங்கியவருக்கும் ஹராம் தான். அல்லது வாங்கி ஒருவர் அதை அன்பளிப்பாக பிறருக்கு தருகிறார், அந்த அன்பளிப்பு வாங்கக்கூடியவருக்கு தெரிகிறது இந்த பொருளை இவர் ஹராமான சம்பாத்தியத்தை கொண்டுதான் வாங்கியிருக்கிறார், இவருடைய சம்பாத்தியம் முழுக்க முழுக்க ஹராமானது தான். ஆக இவர் கொடுக்கக்கூடிய இந்த அன்பளிப்பு ஹராமான சம்பாத்தியத்திலிருந்து வந்தது. அல்லது விருந்துக்கு அழைக்கிறார், ஆனால் இந்த நபரோ முழுக்க முழுக்க ஹராமான சம்பாத்தியத்தை அடிப்படையாக கொண்டவர் என்று நமக்கு தெரிகிறது என்று சொன்னால் அவருடைய விருந்தில் சென்று சாப்பிடுவதும் ஹராம், அவர் அன்பளிப்பாக ஒரு பொருளை கொடுத்தால் அதை வாங்கி பயன்படுத்துவதும் ஹராம். ஆக ஹராமான வழியில் வந்த பொருள் ஹராமானது. இறுதியாக அன்பானவர்களே, ஹதீஸின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜல்லாலா என்று சொல்வார்கள். ஜல்லாலா என்று சொன்னால் என்னவென்றால், ஹலாலான ஒரு விலங்கு, ஆடு மாடு ஒட்டகம் என்கிற ஹலாலான விலங்கு, ஆனால் அந்த ஹலாலான விலங்கின் தீனி பெரும்பாலும் அசுத்தமான பொருளாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த விலங்கும் என்னாகிவிடும்? தற்காலிகமாக ஹராமாகிவிடும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே ஜல்லாலா என்று சொல்கிறார்கள். ஆரம்பத்தில் நாம் ஒரு சட்டத்தை சொன்னோம், அசுத்தமான பொருளை மார்க்கம் ஹராம் என்று சொல்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஆடு மாடு ஹலாலான விலங்கு தான், ஆனால் அந்த ஆடு மாடு சாப்பிடக்கூடிய தீனி பெரும்பாலும் அசுத்தமான பொருளாக இருக்கிறது. கண்ட விஷயங்கள், அதை அசுத்தமான விஷயங்களை எல்லாம் சாப்பிட்டு வருகிறது என்று சொன்னால் தற்காலிகமாக அந்த ஹலாலான விலங்கு கூட ஹராமாக மாறிவிடும். சரி, அதை மீண்டும் ஹலாலாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதை வீட்டில் கட்டி போட்டு சுத்தமான தீனியை போட வேண்டும் பல நாட்கள். உதாரணத்திற்கு ஒரு கோழி அசுத்தமான பொருளை அதிகம் சாப்பிட்டு வருகிறது என்று சொன்னால் அந்த கோழியை வீட்டில் வைத்து ஒரு வாரம் நினைச்சீங்கள், சுத்தமான பொருளை கொடுங்கள். சுத்தமான பொருளை அதை சாப்பிட்ட பிறகு அசுத்தமான பொருளுடைய தாக்கம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் போய்விடும். அதற்கடுத்து என்ன செய்யலாம்? அந்த கோழியை சாப்பிடலாம். அதுபோல் ஒட்டகம் இருந்தால் 40 நாள் என்றெல்லாம் அறிஞர்கள் அதை குறித்து பேசுவார்கள். இது நேரடியாக ஹதீஸில் வந்த சட்டம் அல்ல. ஆனால் ஹலாலான அந்த விலங்கு அசுத்தமான பொருளை சாப்பிட்டு வளர்ந்து வருகிறது என்று சொன்னால் அதை வீட்டில் கட்டி போட்டு சுத்தமான பொருளை கொடுத்து சில நாட்கள் கழித்து என்ன செய்யலாம்? அதை அறுத்து சாப்பிடலாம் என்கிற சட்டங்களை நாம் ஹதீஸில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்போது சொன்ன சட்டங்களில் விதிவிலக்காக என்ன செய்யலாம்? சில விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் ஹலால் என்றோ அல்லது ஹராம் என்றோ சொல்லப்பட்டிருக்கலாம். உதாரணத்திற்கு, கோரை பல் உள்ள ஒவ்வொரு விலங்கு ஹராம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதற்கு நேர்மாறான அர்த்தம் என்ன? கோரை பல் இல்லாத ஃப்ளாட்டான பற்கள் கொண்ட ஆடு மாடுக்கு பாருங்கள், ஃப்ளாட்டான பற்கள் இருக்கும், கோரை பல் இருக்காது. அப்படிப்பட்ட விலங்குகள் ஹலால் என்றுதான் அர்த்தம். ஆனால் அதில் விதிவிலக்காக கழுதை என்பது என்னது? ஹராம். கழுதை ஹராம் என்று சொல்வதற்கு தனி ஹதீஸ் உண்டு. கழுதைக்கு கோரை பல் கிடையாது, மாடு மாதிரி தான் இருக்கும் பற்கள், ஆனால் அது ஹராம் என்று சொல்வதற்கு தனி ஹதீஸ் உண்டு. ஆக கழுதை ஹராம். அதே போல் அன்பானவர்களே, கோரை பல் உள்ள ஒவ்வொரு விலங்கு ஹராம் என்று சொல்வர்கள் சொன்னார்கள். ஆனால் ஹைனா என்று சொல்வார்கள். ஹைனா என்பதை தமிழில் அநேகமாக கழுதை புலி என்று சொல்வார்கள், நரி மாதிரி இருக்கும் பார்ப்பதற்கு. அது ஹலால் என்று சொல்வதற்கு தனி ஹதீஸ் உண்டு. கோரை பல் இருந்தாலும் அது வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு விலங்காக இருந்தாலும் அது ஹலால் என்று சொல்வதற்கு தனி ஹதீஸ் இருக்கும் காரணத்தினால் அது ஹலால். ஆக இப்படி விதிவிலக்காக சில ஹதீஸுகள் வரும், அதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஹராமான உணவுகள் தொடர்பான இஸ்லாம் சொல்லக்கூடிய
சில அடிப்படை சட்டங்களாகும். இதை அடிப்படையாக வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுமதித்ததை மட்டுமே சாப்பிட வேண்டும். அல்லாஹ் ஹராமாக்கியதை சாப்பிடக்கூடாது. அதேபோல் முக்கியமான இன்னொரு விஷயம் அன்பானவர்களே, பிஸ்மில்லா என்று சொல்லி அறுக்கப்படாததை சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அந்த சட்டத்தை பொறுத்தவரையில் இதில் 3 விதமான கருத்துகள் காணப்படுகிறது. சில அறிஞர்கள் சொல்வார்கள், பிஸ்மில்லா என்று சொல்லி அறுக்கப்படாத பிராணி அது முற்றிலும் ஹராம். வேண்டுமென்றே பிஸ்மில்லா என்று சொல்லாமல் அறுத்திருந்தாலும் சரி, பிஸ்மில்லா என்று சொல்வது அவள் அவசியமே கிடையாது என்கிற அடிப்படையிலோ, அல்லது அலட்சியம், பிஸ்மில்லா என்று சொல்வதில் அலட்சியம் காரணமாக வேண்டுமென்றே பிஸ்மில்லா என்று சொல்லாமல் அறுக்கப்பட்டாலும் சரி, அல்லது மறதியின் காரணமாக பிஸ்மில்லா என்று சொல்லி அறுப்பவர்கள் தாம், ஆனால் மறந்து அறுத்து விட்டார்கள் என்று இருந்தாலும் சரி, அது ஹராம். ஒரே கருத்து, பிஸ்மில்லா என்று சொல்லவில்லை என்று சொன்னால் அது ஹராம். ஏனெனில் அல்லாஹ் சொல்லிவிட்டான், வலா தஅகுலு மிம்மா லம் யுذ்கர் இஸ்முல்லாஹி அலைஹி, பிஸ்மில்லா என்று சொல்லி அறுக்கப்படாத பிராணிகளை சாப்பிடாதீர்கள், அவ்வாறு சாப்பிடுவது பாவம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். சரி, இரண்டாவது கருத்து என்ன? பிஸ்மில்லா என்று வேண்டுமென்றே சொல்லாமலும் அறுத்தாலும் கூட அது ஹலால் தான், பிஸ்மில்லா என்று சொல்வது முஸ்தஹபு தான், வாஜிப் கிடையாது என்கிற ஒரு கருத்தும் உண்டு. ஆனால் இது என்னது? சிறந்த கருத்து அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக பிஸ்மில்லா என்று சொல்லி அறுக்கப்படாத பிராணி சாப்பிடாதீர்கள், அது பாவம் என்று சொன்ன பிறகு பிஸ்மில்லா என்று சொல்வது வாஜிப் அல்ல, சுன்னத்து தான் என்று சொல்வது சரியான கருத்தாக முடியாது. சரி, மூன்றாவது கருத்து என்ன? இந்த மூன்றாவது கருத்தை நாம் என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவது கருத்து, வேண்டுமென்றே பிஸ்மில்லா என்று சொல்லாமல் அறுத்தால் அது ஹராம். பிஸ்மில்லா என்று சொல்லி அறுக்கக்கூடியவர்கள் தாம், ஆனால் மறதியின் காரணமாக மறந்து அப்படியே அறுத்து விட்டார்கள், அறுத்த பிறகுதான் ஞாபகம் வருகிறது என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அதை சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிட்டால் அது ஹலாலாகிவிடும். சில சஹாபாக்கள் வந்தார்கள், ரசூலுக்கு வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சமீபத்தில் இஸ்லாத்தை ஏற்ற சில மக்கள் சில பிராணிகளை அறுத்து கறியெல்லாம் கொண்டு வந்து தருகிறார்கள், ஆனால் அவர்கள் பிஸ்மில்லா என்று சொல்லி அறுத்திருப்பார்களா இல்லையா என்று நமக்கு ஒரு நெருடல் ஏற்படுகிறது, சந்தேகம் வருகிறது, என்ன செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். யாரை குறித்து கேள்வி கேட்கிறார்கள்? பிஸ்மில்லா என்று சொல்லி அறுக்காத மக்களை குறித்தெல்லாம் அல்ல, முஸ்லிம்கள் தான். ஆனால் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், அவர்கள் அந்த சட்டத்தை எந்த அளவிற்கு நினைவில் கொண்டு பின்பற்றுகிறார்கள் நமக்கு தெரியாது. ஆக பிஸ்மில்லா என்று சொன்னார்களா இல்லையா தெரியாது, யா ரசூலல்லாஹ் சாப்பிடலாமா என்று கேட்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சம்மு அன்தும் வகுலு, நீங்கள் பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். ஆக இந்த ஹதீஸின் அடிப்படையில் பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும். மறதியின் காரணமாக, மறதியும் மன்னிக்கப்பட்டது அல்லாஹ்விடத்தில், மறதியின் காரணமாக அறுத்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் அது ஹலால் ஆகும். ஆனால் சாப்பிடும் பொழுது அவசியம் பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும். இது சில முக்கியமான சட்டங்களாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஹலாலானதை மட்டுமே சாப்பிடக்கூடிய, ஹராமானதை முற்றிலுமாக தன்னுடைய வாழ்க்கையில் தவிர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். அன்பானவர்களே, மார்க்கத்தில் எந்தெந்த விஷயங்கள் உட்கொள்வது, சாப்பிடுவது ஹராம் என்கிற ஒரு பட்டியலை நாம் பார்த்தோம். இந்த பட்டியலில் வராத ஒவ்வொரு விஷயமும் என்னதான் இன்ஷா அல்லாஹ் ஹலால் தான். ஆனால் ஹலாலாக்கப்பட்ட உணவையும் சாப்பிடும் பொழுது மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டங்களை நாம் பேண வேண்டும். அப்படிப்பட்ட சட்டங்கள் ஒன்றுதான் பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடுவது. அடிக்கடி சாப்பிடும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிறார்கள், ஒரு வாய் சாப்பிட்ட பிறகு அல்லாஹ்வை புகழ்வதும், தண்ணீர் குடிக்கும் பொழுது ஒரு மிடக்கு தண்ணீர் குடித்த பிறகு அல்லாஹ்வை புகழ்வதும் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் என்று ரசூலுகள் சொல்கிறார்கள். அதேபோல் ஹலாலான உணவாக இருந்தாலும் அதை என்ன செய்யக்கூடாது? அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதிகமாக சாப்பிடாமல் வயிற்றின் ஒரு பகுதி உணவு, ஒரு பகுதி தண்ணீர், ஒரு பகுதி காலியாக விடுவது என்று ரசூலுகள் சொல்வார்களே, அந்த சட்டத்தை பின்பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹலாலான உணவாக இருந்தாலும் ரசூல் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி அதை சாப்பிட வேண்டும். எப்போது பார்த்தாலும் வயிறு நிறைய சாப்பிடக்கூடிய பழக்கம் ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காஃபிராக இருந்தால் 7 குடல் நிறைய அவன் சாப்பிடுவான், எப்போதும் அவனுடைய பழக்கமாக இருக்கும். ஆனால் அதுவே ஒரு முஸ்லீமாக இருந்தால் ஒரு குடல் நிறைய சாப்பிட்டால் அவனுக்கு அது போதுமானது என்று சொன்னார்கள். ஆம், சில சமயம் வாய் ருசிக்காக அதிகமாக சாப்பிட்டால் தப்பாகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு ஆட்டின் காலை சாப்பிட்டார்கள். ஒரு ஆட்டின் கால் சாப்பிட்டாலே வயிறு நிரம்பிடுமா இல்லையா? இருந்தாலும் ரசூல் அவர்கள் சாப்பிட்டு இன்னும் இருக்கிறதா, இன்னொரு கால் இருக்கிறதா என்று கேட்டார்கள். சில சமயம் சாப்பிடலாம். ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பால் அருந்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் வேண்டுமா என்று கேட்க, யா ரசூலல்லாஹ் இடம் இல்லை என்று சொன்னார்கள். இப்படி சில சமயம் வயிறு நிறைய சாப்பிட்டால் தப்பாகாது.
தவறு கிடையாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கம் தவறு. அது நபி வழி, நபிகள் நாயகம் காட்டி தந்த வழி அல்ல. ஓரளவுக்கு சாப்பிட வேண்டும், ஒரு பகுதி சாப்பிட வேண்டும், ஒரு பகுதி தண்ணீருக்காக, ஒரு பகுதி காலியாக விட வேண்டும் என்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். காரணம், ஹராமான உணவை சாப்பிட்டாலும் அதனுடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். சோம்பல் தனம் அல்லது இபாதத்தில் பின்தங்கி இருப்பது என்று ஏதோ ஒரு விதத்திலே துவா மறுக்கப்படுவது. அதே ஹலாலான உணவையும் அதிகமாக சாப்பிட்டாலும் அதுடைய தாக்கமும் வாழ்க்கையில் ஏற்படும். அதை குறித்து இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்னு ஹல்லதூன் என்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள், அரபு மக்களிடத்தில் கோபம் அதிகமாக, கோபப்பட்டால் கடுமையாக கோபப்படுவார்கள். அதே பொறுமையாக இருந்தால் அதிகமாக பொறுமையும் கடைபிடிப்பார்கள். அதே போல் ரோஷம் அவர்களிடத்தில் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே ஒட்டகக்கறி அதிகமாக சாப்பிடும் காரணத்தினால் அவர்களிடத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் என்பதாக சொல்கிறார்கள். அடுத்து அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு ஹல்லதூன் அவர்கள், அதே போல துருக்கி அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் போர் செய்வதில் வீரம் காட்டுவது, தைரியம் இது அதிகமாக இருக்கும். கடுமையாக போர் செய்வார்கள். காரணம், அந்த காலத்தில் அந்த துருக்கி பகுதியை சார்ந்தவர்கள் அதிகம் குதிரை கறியை செய்வார்கள், சாப்பிடுவார்கள். அதே போல இப்னு ஹல்லதூன் அடுத்து சொல்கிறார்கள், அதே ஐரோப்பிய நாடுகளில் வெட்கம் குறைவாக இருப்பதும் மானக்கேடான செயல்களை பகிரங்கமாக செய்யக்கூடிய ஒரு பழக்கமும் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய ஒரு காரணம் அவர்கள் பன்றி கறி அதிகமாக சாப்பிடுகிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள், ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக பாடுவது, நடனம் ஆடுவது என்கிற பழக்கம் அவர்களிடத்தில் அதிகமாக இருக்கும். என்னுடைய ஒரு ஆசிரியர் சொல்வார், மதீனா யூனிவர்சிட்டியில் மதரசாவில் குளிக்கும் பொழுது ஆப்பிரிக்கா பகுதியை சார்ந்தவர்கள், சவுத் ஆப்பிரிக்காவை சார்ந்தவர்கள், அது சூடான் பகுதியை சார்ந்தவர்கள் பாடிக்கொண்டே குளிப்பார்கள் என்று. அந்த பழக்கம் அவர்களிடத்தில் இருக்கிறது. காரணம், அவர்கள் அதிகமாக குரங்கு கறியை சாப்பிடுவார்கள். அந்த காலத்தில், இந்த காலத்தில் நமக்கு தெரியாது, அந்த காலத்தில் அதிகமாக சாப்பிடுவார்கள். என்ன சாப்பிடுகிறோமோ அந்த உணவின் தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் என்பதற்கு உதாரணமாக சொல்கிறார்கள். ஆகவேதான் ஹதீஸிலும் ஒட்டகக்கறியை சாப்பிட்டால் அடுத்து என்ன செய்ய வேண்டும், உது செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார் அல்லது வலியுறுத்துகிறார். காரணம், ஒட்டகக்கறி சாப்பிட்டால் அந்த கோபம் என்கிற அந்த தன்மை நம்மிடத்தில் வராமல் இருக்க, கோபத்தை தணிக்க தண்ணீரை பயன்படுத்துவது என்கிற அந்த சட்டத்தின் அடிப்படையில். அன்பானவர்களே, ஹலாலான உணவை சாப்பிட்டாலும் ரசூல் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி சாப்பிடுவது, அதிகமாக சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது என்கிற சட்டங்களையும் நாம் பின்பற்றி நடப்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் வணக்க வழிபாடுகள் இருந்தாலும் சரி, அல்லது ஆடை அணிவது, உணவு அருந்துவது போன்ற அன்றாட விஷயங்களாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒவ்வொரு வழிமுறையை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸன வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். அல்லாஹும்ம ஆதி அன்ஃபுஸனா தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வன்சுரில் இஸ்லாம் வல் முஸ்லிமீன். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.